ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்ன, பொசிஷனை பேஸ் பண்ணி எத்தனை டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது, அண்டு நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிரான்ச்சிங், இதெல்லாம் பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் இன்டிடெர்மினேட், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ரெசிமோஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு டைப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேயா. ஸோ ரெசிமோஸ் அப்படின்னா என்னென்னா, த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்ஸ் possesses terminal bud which is capable for growing continuously and produce lateral flowers is called racemose inflorescence. ஓகேயா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஆக்சிஸ் இன்ஃப்ளோரசன்ஸாக இருக்குது இது. அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் என்ன ஆகும் அப்படின்னா, கேபபிள் ஆஃப் க்ரோயிங் கண்டினியூஸ்லி. ஓகேயா. ஸோ கண்டினியூஸாக அந்த மெயின் ஆக்சிஸ் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும், ப்ரொடியூஸ் லேட்ரல் ஃப்ளார்ஸ். ஓகேயா. ஏன் அப்படின்னா, இது லேட்ரல் ஃப்ளார்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர மெயின் ஆக்சிஸில் ஃப்ளார்ஸை இன்ஃப்ளோரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேயா. ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓல்டு ஃப்ளார்ஸ் அண்ட் பட்ஸ் ஆர் அட் த பேஸ். ஓகேயா. அண்ட் யங்கர் ஃப்ளார்ஸ் அண்ட் பட்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் த ஆப்பெக்ஸ். ஓகே. ஸோ அப்போ கீழே இருந்து இது க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆனது பேஸில் தானே இருக்கும். ஸோ அப்போ பேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் ஓல்டு ஃப்ளார்ஸாக இருக்கும், அண்டு மேலே போக போக இருக்கக்கூடியது யங்கஸ்ட் ஃப்ளார்ஸாக இருக்கும். ஓகேயா. அண்ட் தென் இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டூ 3 types based on growth pattern of main axis. ஓகே. ஸோ மெயின் ஆக்சிஸோட க்ரோத் பேட்டர்ன் வச்சு இது என்ன ஆகுது அப்படின்னா 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெசிமோஸ்லேயே 3 கிளாஸிஃபை ஆகுது. மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்-எண்ட், மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்-எண்ட் ஆர் குளோபஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ எலாங்கேட்டட் அப்படின்னா கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும். ஓகே. நீளமாக இருக்கக்கூடியதான் எலாங்கேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் அடுத்து மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்-எண்டாக, அதாவது மெயின் ஆக்சிஸே எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்-எண்டாக இருக்கும் கம்பேர் தென் தி லேட்ரல் ஆக்சிஸ். ஓகேயா. அண்ட் தென் மெயின் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா குளோபஸாக இருக்கும். ஓகேயா. ஸோ அந்த மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டடாக இருக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆகுது. ஓகே. ஒரு 6 டைப்ஸ் டிவைட் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிள் ரெசிம், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பாடிக்ஸ், பேனிக்கல். ஓகேயா. அண்ட் மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்-எண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரிம், அம்பெல் அப்படின்ட்டு 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது. மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்-எண்ட் ஆர் குளோபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் அப்படிங்கிற ஒரு டைப் தான் இருக்குது. ஓகேயா. ஸோ இப்போ நம்ம ரெசிமோஸில் ஃபஸ்ட்டு டைப் இருக்கு இல்லையா, மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், அதை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் அப்படின்னு சொல்லும்போது, த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் ஈஸ் எலாங்கேட்டட் அண்ட் கண்டைன்ஸ் பெடிசல்லேட் ஆர் செசைல் ஃப்ளார்ஸ் ஆன் இட். ஓகேயா. ஸோ இப்போ பெடிசல்லேட் அப்படின்னு சொல்கிறோம். பெடிசல்லேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெடிசல்லேட் இஸ் அ ஸ்டெம் தட் அட்டாச்டு எ சிங்கிள் ஃப்ளார் டு தி இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே. ஒரே ஒரு ஃப்ளாரை அந்த இன்ஃப்ளோரசன்ஸில் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த ஒரு காம்பு இருக்குல்லையே, அது ஸ்டெம் பார்ட்டு தான். அது என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸில் ஒரே ஒரு பூவை மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கும். ஓகே. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பெடிசலேட், அதாவது ஒரு பூவில் இருக்கக்கூடிய காம்பு தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பெடிசல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மெயின் ஆக்சிஸில் இன்ஃப்ளோரசன்ஸ் எலாங்கேட்டடாக இருக்கு இல்லையா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பெடிசலேட் இருக்கும் ஆர் செசைல். ஓகே. செசைல் மீன் காம்பு இல்லாதது, பூக்காம்பு இல்லாததான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செசைல்னு சொல்லுவோம். பூக்காம்பு இருந்துச்சு அப்படின்னா பெடிசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ பெடிசல்லேட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா செசைல் ஃப்ளாராக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் அட்டாச் ஆகி எதில் இன்ஃப்ளோரசன்ஸை ஃப்ளாரை இன்ஃப்ளோரசன்ஸ் அட்டாச் பண்ணக்கூடியதான் பெடிசல்லேட். அது இல்லை அப்படின்னா அது செசைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டடில் ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் ரெசிமோஸ். சிம்பிள் அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, த இன்ஃப்ளோரசன்ஸ் வித் அண்ட் அன்பிரான்ச்டு. ஓகே. அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்குமா, அன்பிரான்ச்சாக இருக்கும். ஓகேயா. மெயின் ஆக்சிஸ் பியர்ஸ் பெடிசல்லேட் ஃப்ளார்ஸ் இன் அக்ரோபெட்டல் சக்சஷன். ஓகேயா. ஸோ அக்ரோபெட்டல் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ரம் பேஸ் டு டிப்பு போகக்கூடியது தான் என்னது அப்படின்னா அக்ரோபெட்டல். அப்போ இந்த டைப்பில் என்ன ஆகுது அப்படின்னா
அக்ரோபெட்டல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கீழே பேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளூம் ஆகும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே 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 ஃப்ளார்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ளூம் ஆகும். ஓகேயா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா அன்பிரான்ச்சாக இருக்கும். மெயின் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது? அன்பிரான்ச்சாக இருக்குது. ஸோ லேட்ரலில் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளாரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? இது அக்ரோபெட்டல். கீழேருந்து மேல் நோக்கி தான் ஃப்ளார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே போகும் அந்த பிளான்ட். ஓகேயா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்டு கடுகு பிளான்ட் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அண்ட் ஸ்பைக் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைக் இஸ் அன் அன்பிரான்ச்டு இன்டிடெர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ் வித் செசைல் ஃப்ளார்ஸ். ஓகே, ஸோ ஸ்பைக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் அன்பிரான்ச்டு இன்டிடெர்மினேட் அதாவது அன்லிமிட்டெட் க்ரோத் இருக்கக்கூடியது, அன்பிரான்ச்சாக இருக்கும் அந்த இன்ஃப்ளோரசன்ஸ். இதில் வந்து என்ன இருக்கும்னா செசைல் ஃப்ளார்ஸ் வந்து இருக்கும். அப்போ பெடிசில் இருக்காது. ஓகே, ஸோ பெடிசில் ஆப்சண்ட் அப்படிங்கிறதுனால அது என்னென்னு சொல்கிறோம்னா செசைல் ஃப்ளார்ஸ், அதாவது டேரெக்டாக பெடிசில் இல்லாமல் ஃப்ளார் வந்து இன்ஃப்ளோரசன்ஸில் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து அஹிராந்தஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பைக்லெட் அப்படின்னு பார்த்தோன்னா த இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் வித் பிரான்ச்டு சென்ட்ரல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இது வந்து சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கும். இது வந்து என்னதான் பிரான்ச்சாக இருக்குது. ஓகே, மெயின் சென்ட்ரல் ஆக்சிஸில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரான்ச்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஈச் பிரான்ச் இஸ் அ ஸ்பைக்லெட். ஓகே, ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பைக்லெட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அதாவது ஸ்பைக் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரான்ச்னா அதை விட ரொம்ப சின்ன மைனூட் பிரான்ச் மாதிரி இருக்கக்கூடியதாக என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு பிரான்ச்லையும் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா ஸ்பைக்லெட் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஈச் ஃப்ளார் ஹேஸ் ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் ஒன்லி. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃப்ளார்லையும் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டேமன் வந்து மேல் பார்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், பிஸ்டில் வந்து ஃபீமேல் பார்ட்டுன்னு தெரியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃப்ளார்லையும் மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் மட்டும்தான் அதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. எக்ஸாம்பிள் பேடி அண்ட் வீட். அப்போ மற்றபடி செப்பல்ஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து இல்லை, ஆப்சண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேயா? ஸோ எக்ஸாம்பிள் பேடி அண்ட் வீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அண்ட் தென் கேட்கின் பெண்டுலஸ். ஓகே, பெண்டுலஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹேங்கிங் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் பெண்டுலஸ் ஸ்பைக்ஸ் வித் த லாங் அண்ட் ட்ரூப்பிங் ஆக்சிஸ் பியரிங் ஸ்மால் யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். ஓகே, ஸோ இந்த கேட்கின் அப்படிங்கிற டைப்பில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து ஹேங் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளாராகவும் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பைசெக்சுவல் ஃப்ளார்ஸாகவும் இருக்கும். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அமெண்ட். ஓகே, ஸோ அந்த கேட்கின்ல இருக்கக்கூடிய அந்த டைப் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து அகாலிபா ஹிஸ்பிடா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த பிளான்ட் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஒரு ரெட் கலர் ஃப்ளார் இன்ஃப்ளோரசன்ஸ் நீளமாக இருக்கும், அது கீழ் நோக்கி வந்து இப்படி ஹேங் பண்ணது மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். ஓகேயா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பெண்டுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இது வந்து அழகு தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டில் வந்து இருக்கும். ஓகேயா? அண்ட் ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது an inflorescence with a fleshy or thickened central axis that possesses many unisexual sessile flowers in acropetal succession. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நடு பார்ட், அதாவது ஃப்ளார் வந்து அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளோரசன்ஸோட சென்டர் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளஷியாக இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கா யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ். ஓகே, யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் செசைல் ஃப்ளார்ஸ் மீன் வித்தவுட் பெடிசில். ஓகே, ஸோ அந்த செசைல் ஃப்ளார்ஸ் யூனிசெக்சுவல் செசைல் ஃப்ளார்ஸ் வந்து இதில் அட்டாச் ஆகியிருக்கு. அந்த ஃப்ளஷி பார்ட்டில் என்ன மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அக்ரோபெட்டல் சக்சஷன். ஓகே, ஒவ்வொரு தடவையும் அக்ரோபெட்டல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்குது, ஃப்ரம் பேஸ் டு டிப் ஆர் டாப். ஓகே, ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய ஃப்ளார் தான் எப்படி இருக்கும்னா ஓல்டஸ்ட்டு ஃப்ளாராக இருக்கும், மேலே இருக்கக்கூடியது யங்கஸ்ட் ஃப்ளாராக இருக்கும். ஓகேயா? அண்ட் என்டையர் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் கவர்டு பை எ பிரைட்லி கலர்டு ஆர் ஹார்டு பிராக்ட் கால்ட் அ ஸ்பேத். அதாவது ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படியே முழு இன்ஃப்ளோரசன்ஸும் எதுக்குள்ளே இருக்குன்னா ஒரு ஹார்டு பிராக்ட் மீன் ஒரு பூவிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹார்டான ஒரு பார்ட்டுக்குள்ளேயோ இல்லை அது வந்து பிரைட்லி கலர்டு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பிராக்டுக்குள்ளேயோ வந்து என்னாகி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும். அந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பேத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கொலகேஷியா வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அண்ட் தென் பேனிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது எ பிரான்ச்டு ரெசிம் இஸ் கால்டு பேனிக்கிள். நம்ம சிம்பிள் ரெசிம் பார்த்தோம் இல்லையா? சிம்பிள் ரெசிமில் என்ன இருந்துச்சு, எந்த ஒரு பிரான்ச்சஸும் இல்லை, சென்டர் ஆக்சைல் வந்து க்ரோத் ஆகும், அது சைடில் வந்து லேட்ரல் ஆக்சிஸில் ஃப்ளார் இருக்கும். ஓகே, அதுதான் என்னது அப்படின்னா சிம்பிள் ரெசிம் பார்த்தோம். ஸோ அந்த சிம்பிள் ரெசிம்லையே
டைரெக்டாக லேட்ரலில் வந்து ஃப்ளார் இல்லாமல் அது பிரான்ச் ஆகி அதில் ஃப்ளார் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து பேனிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து மேஞ்சிஃபெரானா மேங்கோ இருக்கு இல்லையா, ஸோ அதான் மேஞ்சிஃபெரா இண்டிகா மேங்கோட பொட்டானிக்கல் நேம். ஓகே, அண்டு நீம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ இட் இஸ் கால்டு காம்பவுண்ட் ரெசிம். ஓகேயா, ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரான்ச்சு, அதாவது ரெசிம் தான், ரெசிமோஸ் அந்த சிம்பிள் ரெசிம் தான், ஆனால் அதில் எப்படி இருக்குது பிரான்ச்சாக இருக்கிறதுனால காம்பவுண்ட் ரெசிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அண்ட் தென் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ரெசிம் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு டயக்ராம் சின்னமாக தான் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதாவது நடுவில் வந்து என்ன இருக்குது, ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் மேல் நோக்கி போயிட்டே இருக்குது, அது சைடில் ஒவ்வொரு லேட்ரல் ஆக்சிலையும் என்ன இருக்குன்னா ஃப்ளார் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரெசிம். ஓகேயா, இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், பேனிக்கல் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பேனிக்கல் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது. அதே சென்ட்ரல் ஆக்சிஸ் க்ரோத் ஆகிய சைடில் என்ன ஆகுது அப்படின்னா சைடில் வர்ற பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து டிவைட் ஆகி அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வருது, அதில் வந்து ஃப்ளார் வந்து அரைஸ் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பேனிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஸ்பைக் பார்த்துருப்போம். ஓகே, ஸ்பைக் ஒரு சின்ன பிராக்ட் இருக்கும், அதில் வந்து இருக்கும் அந்த ஃப்ளார் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதான் ஸ்பைக்கு. அண்ட் ஸ்பைக்லெட் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஃப்ளார்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன ஒரு இதழ் மாதிரியான ஒரு ஷேப், பெட்டல்ஸ் மாதிரியான ஒரு ஷேப் வந்து சின்ன பிராக்ட் மாதிரி இருக்கும், ஸோ அதான் ஸ்பைக்லெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேட்கின் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த இருக்குது கேட்கின் பெண்ட்லோஸ் அப்படின்னு சொல்கிறோமா, ஒரு ஹேங்கிங் டைப்பில் இருக்கக்கூடியது. இப்போ மேல் நோக்கி கீழே ஹேங் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு மேலே வந்து பிராக்ட் இருக்கிற மாதிரியும் கீழே வந்து ஹேங் ஆகி இருக்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் கேட்கின். அண்ட் ஸ்பாடிக்ஸ் அப்படிங்கிறது நடுவில் வந்து ஃப்ளஷியாக இருக்கும், அக்ரோபெட்டல் அப்படின்னு சொல்லுவோம், கீழேருந்து மேல் நோக்கி ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு ரெசிமோஸில் இருக்கக்கூடிய மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைப் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் டைம் வந்து பார்க்கலாம். ஓகேயா, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.